வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவில் இன்ஜினியர். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மொட்டை மாடியிலையோ அந்த மொட்டை டெரேஸில் வந்து டைல்ஸ் லே பண்ண போகிறோன்னா, அது எந்த மாதிரி லே பண்ணணும், என்னென்ன தப்பை நம்ம வந்து பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு வந்து தவறுதலாக பண்ணதுனால இந்த செவுரு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ், ஃபுல்லாகவே அதாவது அந்த தண்ணி இறங்கி கீழேருந்து ரெண்டு மாடி ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஒரு சின்ன ப்ராப்ளத்தால் அந்த செவரே டேமேஜ் ஆகி வீடே நமக்கு வந்து நல்லா இல்லை, ஒரு அசிங்கமாகிட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபுல்லாகவே நாங்கள் அந்த டைல்ஸை ஃபுல்லாகவே பேத்து எடுத்துட்டோம். ஏன்னா முறைப்படி தண்ணி போகிறதுக்கு ட்ரெயின் வைக்கலை, ஒன்றுமே பண்ணலை, ஸ்பேஸர் வைக்கலை, எப்பாக்சி க்ரோட்டிங் பண்ணல, அப்படி நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபுல்லாகவே அந்த டைல்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் கிளைண்ட்டு சொல்லிட்டு. இது வந்து புதுசாக பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் டேம் பிளாக் ஏசியன் பெயிண்டில் தயார் பண்ணேன் டேம் பிளாக் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு கோட்டை அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நம்ம வந்து சாந்து வாட்டர் லெவல் பார்த்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு வாட்டர் இருக்கிற மாதிரி, தண்ணி வந்து ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட நமக்கு வடிஞ்சு போகிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் மாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அப்படி ஒரு தளம் போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நாங்கள் வந்து டேம் பிளாக் வாட்டர் ப்ரூஃப் கோட் அடித்தோம். அது ஒரு 2 கோட் அடித்தோம். அது 2 கோட் அடித்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டையை நம்ம ஆரம்பித்தோம். டைல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸர் வச்சு ஓட்ட போகிறோம், எப்பாக்சி வச்சு ஓட்ட போகிறோம். டைல் பேஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சிமெண்ட்டு நம்ம வந்து ஓப்பன் இடத்துல ஒட்டுற இடத்துல சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதை ரொம்ப குறைக்கணும். அந்த டைல்ஸு பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணும்போது இது மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ரௌட் இருக்க மாதிரி அந்த லேயர் போட்டிருக்காங்களா, ஒரு பல் தகடமாக இருக்கும், அந்த தகடை வச்சு ஃபுல்லாக லேயர் பண்ணிட்டு டைல்ஸ்லேயும் பின்னாடி நம்ம லேயர் பண்ணி 2 இடத்துல நமக்கு வந்து கீழேயும் தரையிலையும் சாந்து வைக்கணும், டைல்ஸ்லேயும் வைக்கணும். அப்படி வச்சுட்டு ஸ்பேஸர் வச்சு ஒட்டணும். எவ்வளோக்குள்ள கேப் இல்லாமல் வாய்ட்ஸ் இல்லாமல் ஓட்டுறோமோ அவ்வளோக்குள்ள ரொம்ப நல்லது. நமக்கு வந்து தண்ணி இறங்குற அந்த பிரச்சனையே வராது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸர் வச்சு நம்ம இதை ஓட்டிட்டோம். 4mm பேஸை நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பாக்சி வந்து பிளாக் கலர் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து டைல் லே பண்ணியாச்சு. சைடு ஸ்கட்டிங் மட்டும் தான் ஓட்டணும். அந்த ஸ்கட்டிங்லேயுமே நம்ம அடியில் வந்து ஸ்பேஸர் வச்சு தான் ஸ்கட்டிங் ஓட்டணும். அதையும் வந்து அந்த டைல்ஸோட ஒட்டி நம்ம வைக்கக்கூடாது. அப்படி வச்சாலும் அந்த சைட்லோடையும் வந்து நமக்கு வந்து வெளியே தண்ணி வந்து லைட்டாகாது இறங்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நம்ம வந்து எப்பாக்சி ஃபுல்லாகவே வச்சுட்டு வராங்க. வச்ச இடத்த பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கண்ணாடியை உருக்கி வச்ச மாதிரி ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான லேயராக இருக்கும். இதில் வந்து தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 100% வந்து தண்ணியே இதில் லீக் அவுட் சான்ஸே கிடையாது. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃபுல்லாகவே ஸ்கட்டிங்லாம் உள்ள ஒட்டி ஸ்கட்டிங்லாம் நம்ம வந்து எப்பாக்சி வச்சு ஃபுல்லாகவே நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதனால் பால்கனி மொட்டை மாடியில் டைல்ஸ் போடும்போது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லலாம் மறந்துட்டேன் நண்பர்களே, நம்ம வந்து படிக்கட்டில் ஒரு ஓப்பன் படிக்கட்டு வந்து சுவரை ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம ஏதோ படிக்கட்டை நம்ம டிசைன் பண்ணோன்னா, அந்த படிக்கட்டு நெத்தியில் வந்து நீங்கள் வந்து ஸ்கட்டிங் ஒட்டி அதுலேயும் எப்பாக்சி வச்சுருங்க, கண்டிப்பாக வைக்கணும். நான் இப்படி வைக்காமல் நம்ம ஓப்பனாக டைல்ஸ் போடுறதுனால அந்த பக்கமும் சுவர் நமக்கு வந்து லீக் ஆகி இந்த டைல்ஸில் சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்பில் லீக் ஆகி மறுபடியும் நமக்கு வந்து ஃபால்ட் ஆகுது உள் பக்கம். அதனால் இப்படி படிக்கட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி ஸ்கட்டிங் ஒட்டி அந்த ஜாயினில் எப்பாக்சி வைங்க. ஓகே, நன்றி.